எப்படி மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதைதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா எல்லாம் நீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உளவுத்துறைக்கு தெரியும், ஐஎஸ்க்கு தெரியும். ஏன்னா அவங்கதான் நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. ஸ்டேஷன்ல என்ன நடக்குது, இன்ஸ்பெக்டர் எப்படி நடந்துக்கிறாரு, எஸ்ஐ எப்படி நடந்துக்கிறாங்க சொல்லி உங்களுக்கு விஷயங்கள் தெரியும். தெரியாமலாம் ஒன்றும் இல்லை, எல்லா விஷயங்களும் தெரியும். சோ அதை கண்டிக்கக்கூடிய, அதாவது எல்லா காவலர்களுமே கெட்டவர்கள் இல்லை. காவல்துறையில் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மேல் அதிகாரி நீங்க பார்க்க போனா, உயர் அதிகாரி நீங்க பார்க்க போனா நிறைய பேர், நம்ம திருப்பாதி சார் இருக்கும்போது சரி, ஏகே விஸ்வநாதன் சார் இருக்கும்போது, கமிஷனர் இருக்கும்போது சரி, டிஜிபி டோகரா சார் இருக்கும் போதும் சரி, நம்ம ஜார்ஜ் சார், இந்த பக்கம் ஆவடி கமிஷனர் சங்கர் சார், போக்குவரத்து துறையில அடிஷனல் கமிஷனர் சுதாகர், இவர்களெல்லாம் பாத்தீங்கன்னா நேர்மையான அதிகாரிகள். அது போன்ற அதிகாரிகள் நீங்க சாதாரண மக்கள் கூட அவங்க போயிட்டு குறைய சொல்லலாம். அவ்வளவு அழகா நம்ம என்ன சொல்றோமோ அதை வாங்கி கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை தான் அவர்களை கண்காணிப்பதற்கு தான் இந்த ஐஎஸ் போன்ற துறைகள் உள்ளது. இவர்கள் மேலே ரிப்போர்ட் கொடுக்கும் போதுதான். ஆனால் இன்றைக்கு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா மிகவும் பாராட்டக்கூடியது. இது போல ஒவ்வொரு அதிகாரிகளும் நடந்து கொண்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக போய்கொண்டிருக்கும். சட்டம் ஒழுங்கு எங்கே கெடுகிறதோ அப்போதுதான் அரசுக்கு ஆபத்து. ஏனென்றால் அந்த காவல்துறைன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கையில் இருக்குது. காவலர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் சுட்டிக்காட்டி எதிர்கட்சி தலைவர்கள் பேசுவார்கள். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா முதல்ல யாரை குறை சொல்லுவாங்க? முதலமைச்சர் தான் குறை சொல்லுவாங்க. அதனால்தான் எப்பொழுதுமே அந்த சட்டம் ஒழுங்கு என்பது சரியாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும். அதை கண்காணிப்பதற்கு மேல் அதிகாரிகள் ரொம்ப கூர்மையா செயல்படணும். ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் அரசை பாதிக்கும். அதனாலதான் மீண்டும் மீண்டும் காவல்துறை உயர் அதிகாரிகள் சரியான முறையில் நடந்து கொண்டாலே இது போன்ற விஷயங்கள் நடக்காது.